லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நல்லவங்கெல்லாம் அரசியலுக்கு வரணும் சார். ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து இந்த உதவியை செய்யலன்னா. தயவு செஞ்சு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, போங்க சார். எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. சார் 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 பாண்டி வா சார். அப்பா பாண்டி, அப்பா, மாமா, அப்பா, மாமா வா, மாமா வா. எனக்கு இல்லையாப்பா உங்களுக்கு? மாமா அச்சாங்களா? போலீஸ் ஏதோ அடிச்சாங்களா? வா சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா. மாமா கேஸ் ஏதா போட்டாங்களா? கேஸ் ஏதா போட்டாங்களா? ஒண்ணு இல்லடா. எப்படிப்பா வெளிய வந்தீங்க? முதல்ல வீட்டுக்கு போலாம். மாமா சொல்லுங்க மாமா, என்னாச்சு மாமா? ஒண்ணு இல்ல, வாங்க. என்ன பிரச்சனை மாமா? சொல்லுங்கப்பா. என்ன மாமா? ஒண்ணு இல்ல. என்னாச்சு மாமா? கடவுளே, எப்படியாவது விடியறதுக்குள்ள அவர் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. மாப்பிள்ள, உங்க அம்மா வேண்டுதல் பலமா இருக்கே. பரீட்சையில ஃபெயில் ஆயிருவோன்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம சாமி கும்பிடுறது இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். பழனிக்கே பாத யாத்திரை போய் பால் காவடி எடுத்தாலும் அந்த ஆளு இனி அரசியல்ன்ற வார்த்தை கூட சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம உருட்டு அப்படி. நான் கூட இந்த தனிகாச்சலத்தை காமெடி வில்லன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மேட்ரை சும்மா நச்சுன்னு நங்கூர மாதிரி பண்ணிட்டான். ஏங்க, நம்ம இதை விட பெருசா வேற வீட்டுக்கு போயிடலாம்ல? ஏண்டி இவ ஒருத்தி இன்னும் மாடே வாங்கலையா, அதுக்குள்ள ஆயா வீட்டுக்கு பால் ஊத்துறேன் நானா. அந்த கதையால இருக்கு. ஏமா, ஏன் என் புருஷன் ஜெயிக்க மாட்டாரா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. நாளைக்கு எலெக்ஷன் இருக்கு, எல்லாரும் நமக்கு ஓட்டு போடணும். அப்புறம் தானே எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். நமக்கு இருந்தது ஒரே ஒரு எதிரி, அவரையும் ஒளிச்சு கட்டியாச்சு. மீதம் இருக்கிற ஆளுங்க பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணியாச்சு. இனி சோலவா தட்டி தூக்குறோம். உமா, அத்தை, நீ ஏன் கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்க? போய் தூங்குமா. ஆமா, வந்துட்டோம். உங்க மாமா வர்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும். உமா, அவர் வந்தா நான் சொல்றேம்மா. காலையில வேற சீக்கிரமா எழுந்திருச்சு ஓட்டு போட போகணும்ல, நீ போய் படுமா. ஆமா, நாளைக்கு இவங்க யாருக்கு போய் ஓட்டு போட போறாங்களா? வேற யாருக்கு? உங்களுக்கு தான். தேர்தலில் நிக்காமலேயே டெபாசிட் இழந்தார் மார்க்கண்டேயன். வந்துட்டாங்க பாரு ரெண்டு பேரும். ஏய் தம்பிங்களா, என்னப்பா நைட் ஷோவா? படம் பிடிக்கலையா? மூஞ்செல்லாம் உம்முன்னு இன்ட்ரோல இருந்து பாதியிலே வந்த மாதிரி இருக்கு. என்னங்க மாமா, என்னாச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. எனக்கு தெரியும் மாமா, நீங்க எப்படியும் வீட்டுக்குள்ள வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும்.
சரியாதான்டா சொன்னேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மமே வெல்லும்னு. என்ன சம்மந்தி, டான்ஸ் ஏதாவது ஆடணுமா? லேட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு, பரவாயில்லையா? ம் ம் மாப்பிள உங்களை தான் கூப்பிடுறாரு. அமுதம் காலனில நீ வாங்கிட்டு வந்தப்ப நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? இனிமேலாவது இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பண்ணாம இருக்கடான்னு சொன்னேன்ல. எங்கடா உங்க கொள்ளக்கூட்ட தலைவன் தனியாச்சலம் எங்க போனான்? அவன் சொல்றத கேட்டு நீங்களும் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான் பாரு. அப்ப அவ்வளவு பேசுனல, இப்ப பேசுடா பாப்போம். விடிஞ்சா எலெக்ஷன். இதுக்கப்புறமும் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பாடுறா. நான் இங்கேயே இப்படியே இருக்கிறேன். போன் போட்டு வர சொல்றேன் அவனை. என்னடா அரசியல் பண்ண சொன்னா அராஜகம் பண்றீங்களா? டேய், நீங்க தான் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது பண்றவங்களா? டேய், நான் தோத்தாலும் பரவாயில்லடா, ஆனா உங்கள மாதிரி ஒரு முள்ள மாதிரி கேப் மாதிரி ஜெயிச்சிட கூடாதுன்னு இருந்தேன்டா. டேய், இப்ப சொல்றேன்டா, நான் உங்களை ஜெயிக்கிறேன்டா. ஜெயிச்சு வந்து உங்க முன்னாடி எம மாதிரி நிப்பண்டா. டேய், ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, உங்கள மாதிரி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு ஓட விடுறேன்டா. சொல்லிவேடா அந்த தனிகா சடத்துக்கிட்ட, நாளையில இருந்து அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க. சரிங்க, வா உமா. சாருக்கு இப்பவே களை வந்துடுச்சு. சரி இருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். வா. ஏய், வேட்பாளர் யாரு? நீங்களா நானா? ஐயா மாமா, வீட்டுல ஒருத்தர் போலீஸா இருந்தாலும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அவங்க உங்க வண்டியில போலீஸ்னு எழுதிக்கிறது இல்லையா? அதே போல வீட்டுல ஒருத்தர் அரசியல்வாதியா இருந்தாலும் மத்தவங்களும் அதே கெட்டப்ல சுத்தி நிற்க தானே மாமா கெத்து. அப்பா வர வர இவன் நல்லா பேசுறான்ப்பா. பேசாம இவனை உங்க பிஏவா சேர்த்துக்குங்களேன். மச்சான், ஆல்ரெடி நான் அந்த வேலை தான் செஞ்சு நிக்கிறேன். கரெக்ட். காஃபி சூப்பர். வந்துச்சு பாருங்க உண்டியில. ஏய், அதென்ன பாண்டி உண்டியல்? எலெக்ஷனுக்கு அப்புறமா என்கிட்ட இருக்க போறது அது மட்டும் தானே சிம்பாலிக்கா சொல்றாங்க போலல? அப்படித்தானே? கரெக்டா சொல்ற மச்சான்.
இப்போ உண்டியில தேன்னுங்கிறாங்க. அப்பெல்லாம் உண்டியில வச்சுட்டு தனியா மல்லாக்க பத்து விட்டதை பார்த்துன்னு இருப்பாங்க. கரெக்ட் கரெக்ட். ஏய், காலையிலேயே கடுப்பை கலப்பாத, பேசாம போயிரு சொல்லிட்டேன். அப்போ சாயங்காலம் வந்து உங்களை கலாயிட்டா? சூப்பர் பாண்டி. ஏய், என்னது இது? புடவைங்க. ஓட்டு போட வரியா இல்ல ஏதாவது கோவில் திருவிழாக்கு போறியா? நீங்க கட்சியில நிக்கிறதே திருவிழா மாதிரி தானே? ஐயோ என்ன லாஜிக் அக்கா வச்சாங்க பாத்தீங்களா? அக்கா எங்கக்கா உங்க அம்மா? தோ வந்துட்டேன். ஏய், என்னடி இதெல்லாம்? ஏங்க, அம்மா ஒரு நாள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், விடுங்க. இங்க பாருங்க, ஓட்டு போட்ட கையோட அப்படியே காசி ராமேஸ்வரம்னு போயிடணும், புரியுதா? ஏன் மாப்ள? அப்போ ஜெயிக்கிறத பார்க்க முடியாதா? அப்போ வெற்றி விழா மேடையில நீங்க சிங்கம் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்க கூடாதா? அண்ணே, அத்தை செம்மையா காமெடி பண்றாங்க. அடச்சே, அதை விடுங்க. மாப்ள, கார் இன்னும் வரல? காரு உங்களுக்கு 10 ரூபா தருவேன், சேராட்டோ பிடிச்சி பின்னாடியே வரணும், புரியுதா? என்ன மாப்ள? கார் வந்துருச்சு மாப்ள. அதோட பெரிய உண்டியில் வந்துச்சு. அப்புறம் மாமா, வெற்றி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு? என்னங்கடா, எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சீங்களா? இன்னும் ஓட்டு போடணும், பெட்டியை கொண்டு போகணும், அப்புறம் எண்ணணும், அதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வரும். இதுக்குள்ள என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். ஆக மொத்தத்துல மாமா திருந்துற மாதிரி இல்ல. சின்ன மாப்பிளைக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே தமாஷ் தான். தமாஷா? சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? என்னையா, நைட்டே வெளியே வந்துட்டோன்னு ஆணவத்துல சிரிக்கிறியா? இன்னைக்கு நான் நல்ல மூட்ல இருக்கேன், அதனால நீ என்ன சொன்னாலும் உங்ககிட்ட நான் சண்டை போடுறதில்ல. போய்க்கோ போய்க்கோ போய்க்கோடா. மாப்பிள, அந்த ஆள் அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு. வாங்க மாப்பிள போலாம். வாங்க மாமா, போவோம். வாங்க. சமந்தி, என்ன? இல்ல, நமக்கு ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ? என்னது, பணமா? ஆமா, ஊருக்கே கொடுத்தீங்க, எனக்கு கொடுக்க மாட்டீங்களா? ஏய், ஏங்க, முதல்ல இதை ஒழிச்சு கட்டினா தாண்டி நமக்கு நல்லது நடக்கும். சரி விடுங்க மாப்பிள, இதெல்லாம் சரி, நடக்கிறது விடுங்க. வாங்க வாங்க போலாம். அம்மா வாமா. அப்போ நாமளும் கிளம்பலாம். வாசித்த எத்தனை மணிக்கு உள்ள விடுவாங்க? நல்ல நேரம் தான், போயிடலாம். நம்ம போய் முதல்ல நின்னா ஓட்டு போட்டு வந்துடலாம்ல. ஆமா மாப்ள. ராஜா, எனக்கு ஒரு டவுட்டுடா. ஏன்? இல்ல, இந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா மார்ச்லயோ அக்டோபர்லயோ எழுதிக்கலாம்.
ஆனா இந்த எலெக்ஷன்ல தோத்த மட்டும் ஏன்டா 5 வருஷம் வெயிட் பண்ணனும்? மறுபடியும் ஒரு 6 மாசத்துல வைக்கலாம்ல? ஆமால. ஏய், இல்ல நான் சீரியஸா தான் கேக்குறேன். அட அத விடுங்க மாப்ள நீங்க. நம்ம டீம்ல மொத்தம் விழ போறது 7 ஓட்டு தான். அதுல மலர வேற காணோம். அவ எங்க போனாலோ தெரியல. இப்போ 7 6 ஆயிடுச்சோ? ஆமா. நான் தப்பா சொல்லிட்டேனா மாப்ள? இனிமே அப்பப்ப இப்படி நல்ல விஷயத்த பேசுங்க, சரியா? சரி. ரேவதி, உன் வீட்டுக்காரங்க? அவருக்கு இங்க ஓட்டு இல்ல. ஐயா, அதனால என்ன? சம்மந்தி கிட்ட சொன்னா சீட்டு கொடுத்து போட சொல்ல போறாரு. அவர் ஊர்ல இருந்தா தானே வரதுக்கு. பாருங்க மாப்ள, தோக்க போற எலெக்ஷனுக்கு தோரணையா வரத பாருங்க. ஹலோ 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 ஐயா, எல்லாரும் மறக்காம உண்டியல் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உண்டியல் சின்னம் மறந்துடாதீங்க என்ன? மா, இன்னைக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண கூடாது. அதெல்லாம் பண்ணல மேடம். சரி பண்ண, தூக்கி உள்ள வச்சிருவேன். ஐயோ இல்ல இல்ல, நான் பேசல. ஐயோ இல்ல மேடம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சும்மா இருங்க அத்தை. வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், உங்க அம்மாவை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வாயை மூட்டு இருக்க சொல்லு. உங்க அம்மா பண்ற வேலையெல்லாம் மொத்தமா தூக்கி நம்மள உள்ள வச்சிருவாங்க. எதுவா இருந்தாலும் அங்க சொல்லுங்க. நீங்க எதுவும் நினைச்சுக்க வேணாம். ஓவரா உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியலையே. சும்மா இருமா. வாங்க மாப்பிள்ள, நாம இப்ப போலாம். என்ன இருந்தாலும் அவங்க பின்னாடி போய் நின்று தானே நாங்க ஓட்டு போடணும். இது பாரு மேகலா, ஓட்டு போடுறதுக்கு யார் முன்னால போறாங்கன்றது முக்கியம் இல்ல, தேர்தல் முடிவுல யார் முன்னால வராங்கன்றதுதான் முக்கியம். அண்டர்ஸ்டாண்ட்? மேகல, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்க அம்மாவை கட்டி வை, புரியுதா? மிஸ்டர் மார்க்கண்டேயன், நீங்க உள்ள வாங்க. அப்பா போங்கப்பா.